சந்தோஷமா ஒரு நாளிலே சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இந்த நாளில கூட நாம் வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு பகுதியை தியானிப்போம். கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாதிருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாய் இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்று. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமை பெறட்டும். நாம் இந்த 13ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்து ஏராளமாக கர்த்தர் பெருக செய்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமை பெறட்டும். 12ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார். 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் புறப்பட்டு தேசத்துக்கு போ அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். கர்த்தருடைய வார்த்தையை ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படிந்து ஆண்டவர் சொன்ன அங்கு வேதம் சொல்லுகிறது, அவன் அந்த தேசத்தை அறியாதிருந்தான். எங்க போய் சொல்றாருன்னு அந்த தேசம் அவனுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் சொன்னனால அப்படியே அவன் கீழ்ப்படிந்தான். தேவன் அந்த வேதம் சொல்லுகிறது, அவன் ஆண்டவரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை அப்படியே விசுவாசித்தான், ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டான். கர்த்தர் சொன்ன வார்த்தை அதை அப்படியே கீழ்ப்படியக்கூடிய ஒரு மனது அவனுக்கு உண்டானது. அந்த குடும்பம் தேவனை ஆராதிக்கிற குடும்பம் அல்ல. அது வரைக்கும் அவர்கள் விக்கிரகத்தை செய்து வியாபாரம் செய்கிற ஒரு குடும்பம் தான் தேராகுடைய குடும்பம். தேராகு விக்கிரகங்களை செய்கிற மனிதன். ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொண்ட போது இந்த ஆபிரகாம் கீழ்ப்படிந்து ஆண்டவர் சொன்ன தேசத்துக்கு போகிறான். அல்லேலூயா. இந்த புஸ்தகத்துல இந்த பகுதியை நாம் வாசிக்கும் போது அவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தார். நீ போ. 2ஆம் வசனத்தை வாசிங்க. உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அப்போ ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை என்ன செய்வேன்? நீ போ, நான் உன்னை என்ன செய்வேன்? பெரிய ஜாதியா மாற்றுவேன். ஆமென். அல்லேலூயா. பெரிய ஜாதியா மாற்றுவேன் ஆண்டவர் சொன்னாரு. கீழ்ப்படிந்த ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்து அதுபோல பெரிய ஜாதியாய் மாற்றினார். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னாரே ஆனால் அது கட்டாயம் நிறைவேறும். நம்ம நிறைய நேரங்களில் நினைப்போம், ஆண்டவர் சொன்னார் ஆனா நடக்கலையே. நம்ம எப்போதுமே அதுதான் பார்த்துட்டே இருப்போம். அதுதான் நம்முடைய மனுஷிக சிந்தை. நம்ம எப்பவும் பார்ப்போம், ஐயோ ஆண்டவர் இதை செய்வேன்னு சொல்றாரு ஆனா நடக்கலையே. நீங்க நிறைய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை வேத புஸ்தகத்திலும் சரி மற்ற அநேக தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது கர்த்தர் சொன்ன எந்த காரியமும் உடனே என்ன செய்யாது? நடக்காது. அல்லேலூயா. உடனே நடக்காது. ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு என்ன செய்வேன்? குமாரனை தருவேன்னு சொன்னாரா? இல்லையா? சொன்னாரா? இங்கே இதே 12ஆம் அதிகாரத்திலேயே அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார், அவருடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய 3ஆம் வசனத்தில் படிக்கும் போது பாருங்க, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அப்படின்னா அது ஒரு பெரிய நீண்ட கால ஒரு ஆசீர்வாதம். பூமியில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஒன்னால ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அப்படின்னா ஒன்னால அப்படின்னா நீங்க கவனிக்கணும். ஒன்னாலன்னா எப்படி? ஆபிரகாம் எத்தனை வருஷம் வாழ்ந்தாரு?
அவன் இன்னும் தேடி பார்க்கணும். தேடுங்க. ஆபிரகாம் எத்தனை வருஷம்? 175. ஈசாக்கு 180. யாக்கோபு 147. யோசேப்பு 110. ஆபிரகாம் உனக்குள் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார்னா கவனிக்கிற அந்த வசனத்தை நீங்க கவனிக்கும் போது, உனக்குள் பூமியில் உள்ள சகல ஜனங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார்னா 175 வயசுல ஆபிரகாம் இறந்து போறான். எப்படி ஆசீர்வாதமா இருக்க முடியும்? அப்ப ஆண்டவர் யாரை குறித்து சொல்லுகிறார்? உனக்குள் என்று சொல்லுகிறது ஆபிரகாமை மட்டும் அல்ல, அவருடைய பிள்ளைகள். அவர் அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் அது நம்ம புரிந்து கொள்ளணும். அங்க ஆபிரகாம் வாழ்ந்த 175 அதோடு முடியல. ஆண்டவர் சொன்ன வார்த்தை உனக்குள் என்று சொல்லும் போது, உனக்குள்ளிருந்து புறப்படுகிற சந்ததி, உனக்குள்ளிருந்து உருவாகிறதான அந்த குடும்பம், அது தலைமுறை தலைமுறையாய் அது ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஆமென். அது ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய வாக்குத்தத்தம், தேவன் கொடுத்த ஒரு பெரிய வாக்குத்தத்தம். ஆனா ஒரு காரியத்தை நம்ம கவனிக்கணும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஆனா எதுவுமே உடனே நடக்காது. அதான் ஒரு விஷயம். யோசேப்புக்கு ஆண்டவர் சொப்பனத்தை கொடுக்கிறார். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 4 எல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். வாசிக்க பார்ப்போம். ஆண்டவர் யோசேப்புக்கு சொப்பனத்தை கொடுத்தார். எப்படி சொப்பனம்? கண்டு அறிவித்தான், பகைத்தார்கள். சொப்பனம் கண்டான். சொப்பனம்னா அங்க இருக்கிறது என்னது? அது வெளிப்பாடு. வெளிப்பாடு என்ன வெளிப்பாடு? எல்லாரும் வணங்குவாங்க. வணங்குவாங்கன்னு சொப்பனம் கண்டா. ஆனா நடந்தது என்னது? சொப்பனம் என்னைக்கு கண்டானோ அதே வசனத்திலே இருக்கு. அவனை பகைத்தார்கள். பகை தொடங்கிட்டு, பிரச்சனை தொடங்கிட்டு, வாக்குவாதம் தொடங்கிட்டு, குழியில தூக்கி போடுறான், எடுத்து விற்கிறான். கசப்பு, வைராக்கியம், பகை. அவனை பார்த்தாலே யாருக்கும் பிடிக்காத அளவுக்கு வீட்டுக்குள்ள பிரச்சனை. ஆனா வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? சொப்பனம் நிறைவேற வேண்டிய வேலை ஒன்று உண்டு. அந்த வேளையில் அந்த சொப்பனத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். கையை வைத்து அழில சொல்லுவீங்களா? ஒரு வேலை வைத்திருக்கிறார் ஆண்டவர். நமக்கு ஒரு வேலையை வைத்திருக்கிறார். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும், பக்கத்துல சொல்லுங்க, எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் உயர்த்துறதுக்கு ஒரு நேரம் இருக்கு, ஒரு வேலை. என்னுடைய வேலை இன்னும் அவருக்குன்னு ஒரு வேலை இருக்கு. ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருக்கு. ஏற்ற ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். அந்த காலம் வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? பொறுமையா இருக்கணும். பொறுமையா இருக்கணும். அல்லேலூயா. ஆபிரகாம் ரொம்ப பொறுமையா இருந்தார். ரொம்ப பொறுமையா இருந்தார். வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக ஆண்டவர் சொல்லிட்டார். உடனே நடக்கும்னு நினைக்கல. காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. காத்திருக்க வேண்டும். அதுதான் நமக்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதமே. நம்மளை புடமிட்டு பார்ப்பாரு. காத்திருக்கிறாரா? பொறுமையா இருக்கிறாங்களா? அல்லேலூயா. நம்ம பொறுமையா இருக்கும் போது ஏற்ற காலத்திலே அவர் சொன்ன வார்த்தைகள் நமக்கே தெரியாது. நம்ம மறந்துடுவோம். ஆண்டவர் சொன்னதெல்லாம் மறந்துடுவோம். ஏன்னா நாட்கள் தாண்டும் போது நம்ம சோர்ந்து போயிடுவோம். ஆனா ஏற்ற நேரம் அவர் குறித்திருக்கிற வேளையிலே அந்த ஆசீர்வாதங்கள் நம்ம மேல பனியை போல இறங்கி வரும். அந்த வார்த்தைகள் நிறைவேறும். ஊழியமா இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், உடைய தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கட்டும், கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தையை கூட ஆண்டவர் தரையில விழ விட மாட்டார். அத்தனையும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும்படி பரலோகத்தின் தேவன் உதவி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலை வேளையில நீங்க ஒருவேளை சோர்ந்து போய் வந்திருக்கலாம், வேதனையோடு வந்திருக்கலாம். கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை என்ன செய்வேன்? பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னதுதான். மனுஷன் சொன்னா மனம் மாறுவான், அதை செய்ய மாட்டான். ஆனா தேவன் சொன்னால் அதை கர்த்தர் நிறைவேற்றுகிற தேவன். அவருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு. அவர் ஒரு வார்த்தையை சொல்வாரேயானால் அது என்றைக்கு நிறைவேறும் அவர் குறித்து வைத்திருப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அவர் சொன்னார், நடக்கல நடக்கல நடக்கல, ஏன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நடக்கும். எல்லாரும் சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தர் சொன்னதை செய்யும் அளவும் என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். அல்லேலூயா. கைவிட மாட்டார். அவர் சொன்னதை செய்து நிறைவேற்றுவார்.
இந்த ஆசீர்வாதத்தை நீங்க தொடர்ந்து வேதத்துல பார்க்கும்போது ஆண்டவர் என்னென்ன காரியங்கள் எல்லாம் அவருக்கும் அவருடைய சந்ததிக்கு சொன்னாரோ அது அப்படியே வந்து பலித்தது. ஏற்ற காலங்களிலே இது போல நீங்க ஆபிரகாம் கொஞ்ச நாள் உபத்திரப்படுத்தப்பட்டார், கொஞ்ச நாள் காத்திருந்தார், கொஞ்ச நாள் தனிமைப்படுத்த ரொம்ப கஷ்டம். ஈசாக்குக்கு அதே பாடுகள் வந்தது. ஆதியாகமம் 26 நீங்க படிச்சீங்கன்னா அந்த பெலிஸ்தர்கள் ஈசாக்க விரட்டுறாங்க. 26 அதிகாரம் நீங்க வீட்டுல பறவை போய் படிச்சு பாருங்க. விரட்டுறாங்க. 20ஆம் அதிகாரத்துல அங்க பிரச்சனை, 20ஆம் அதிகாரத்திலும் ஈசாக்குக்கு பிரச்சனை, ஆபிரகாமுக்கு பிரச்சனை. அல்லேலூயா. ஆமா, அப்படிலாம் பாடுகள். யாக்கோபுடைய வாழ்க்கை பாருங்க, அங்கே தனிமைப்படுத்தப்படுகிறார், ஒண்ணுமில்ல, இனி என்ன செய்ய முடியும்னு சொல்ற நேரத்துல கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி உனக்கு நான் பெரிய காரியம் செய்ய போறேன் அப்படிங்கிறாரு. ஆமென். அப்ப தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் அது அப்படியே வெறுமையா விட மாட்டார் ஆண்டவர். நீங்க 26:5 படிச்சு பாருங்க. 26:5 ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுவார் பாருங்க. உன் சந்ததியை நட்சத்திரத்தை போல பெருக பண்ணி யாவையும் தருவேன். சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆமென். இதெல்லாம் தேவன் கொடுத்த ஆதியாகமத்துல 12 சொன்ன அந்த ஆசீர்வாதத்துடைய தொடர்ச்சி. அங்க கூட நீங்க படிச்சா தெரியும். சொல்றாரு, ஒரு தகப்பனுக்கு சொன்ன அந்த ஆணையை நான் நிறைவேற்றுவேன் சொல்றாரு. ஒரு தகப்பன். அப்போ கர்த்தர் மறக்கிறவர் அல்ல. எல்லாரும் சொல்லுங்க பக்கத்துல, மறக்கிறவர் அல்ல. அப்பாட்ட சொன்னத மகன் ஞாபகப்படுத்துறாரு. உன் அப்பாட்ட சொல்லியிருக்கிறேன், உனக்கு நான் செய்வேன், உன் தலைமுறைக்கு செய்வேன். அப்போ அப்பாட்ட சொல்லிட்டு நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? அப்பா இறந்துட்டாரு, ஆனா அவன் சொல்றது செய்யாண்டா. ஆனா அப்படி இல்லை நம்முடைய தேவன். அவர் யார் மறந்தாலும், யாரு செத்தாலும், யார் போனாலும் அவர் சொன்னது நிறைவேறும். ஒரு நாளில சொல்லுங்க மகளா, கையை வைத்து நல்லா சொல்லுங்க. ஆமென். எனக்கு அவர் சொன்னதை செய்து நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. எனக்கு சொன்னதை அவர் செய்து நிறைவேற்றுவார். என் கண்களே அதை காணும், என் கண்களே அதை காணும்படி கர்த்தர் செய்வார். எனக்கு அவர் சொன்னதை நான் பார்ப்பேன். நிறைவேறக்கூடிய நாட்கள் வரும், நிறைவேறக்கூடிய நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், நிறைவேறக்கூடிய ஒரு காலம் வரும். அல்லேலூயா. கையை வைத்து ஆமென் சொல்லுவீங்களா? அந்த காலம் வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கும். அது தேவன் நடத்துகிற பாதை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் நம்மை இப்படிதான் நடத்துவார். வாக்குத்தத்தம்னு ஒண்ணு அங்க தூரத்துல இருக்கும். அந்த தூரத்துல இருக்கிற வாக்குத்தத்தத்தை நம்ம எப்படி அனுபவம் எடுக்கணும்? பொறுமையோட. அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த இடம் வரைக்கும் போகணும்னா நம்மளை மறந்துடுவோம். நம்மளே பல நேரங்கள்ல என்ன செஞ்சிருவோம்? ஆண்டவரே மறக்கிற மாதிரிப்பட்ட சூழ்நிலை வந்துடும். ஏன்னா அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளவு போராட்டங்கள் எல்லாருடைய வாழ்க்கையில வந்தது. ஆனால் அவர்கள் விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாறினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு அலையில சொல்லுங்க. அவங்க பயந்து விசுவாசத்துல ஓடி போகல. அவங்க விசுவாசத்துல ஆபிரகாமை குறித்து பைபிள் என்ன சொல்லுது? ரோமர் 4:16 படிக்க. ரோமர் 4ஆம் அதிகாரம் 16 படிக்க. ரோமர் 4 சீக்கிரம். சுதந்திரமானது கிருபையினால் உண்டாயிருக்கிறபடிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களும் அல்லாமல் நாம் எல்லாரும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களானபடியால் நம்ம எல்லாரும் தகப்பனாகிய எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமா இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. அநேக ஜாதிகளுக்கு கவனிங்க. அப்ப யார் மூலமா அந்த விசுவாசம், அந்த ஆசீர்வாதம் வருது? ஆபிரகாம் மூலமான்னு சொல்றாரு இல்லையா? ஆபிரகாம் மூலமா வருது, அப்படிதானே? வருது, ஆபிரகாம் மூலமா வருது. அங்க அடுத்தது அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான். அதெல்லாம் கவனிச்சு பாருங்க. அவன் தான் விசுவாசித்தவரும் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான்.
உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடி. நான் அநேக ஜாதிகளுக்கு நீங்க நல்லா கவனிங்க. தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை தகப்பன் ஆவதை அவதை நம்புவதற்கு நம்புவதற்கு. ஏதுமில்லாத எல்லாரும் நிப்பாட்டுங்க. இப்ப கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவா. ஆனா பைபிள் சொல்லுது பாருங்க, அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லை. ஏன்னா ஒரு பிள்ளையே இல்ல, மலடியா இருக்கிறான். யார் மலடி? அப்படிதான் பைபிள் சொல்லுது, நான் சொல்லல. அப்படிதானே இருக்கு பைபிள் சொல்லுது. நீங்க அதிலே சொல்லப்பட்டுக்கோ. ஆபிரகாம் வயது சென்று முதியவனானான். அது தொடர்ந்து படிக்க தெரியும். ஏதுவில்லாது இருக்கிறான். என்ன ஏதுவில்லை? ஏதுவே இல்ல, சான்ஸே இல்ல, சந்தர்ப்பமே இல்ல. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் அநேகருக்கு நீ தகப்பனாவா. எப்படி? இதான் தேவனுடைய வாக்குத்தத்தம். அல்லேலூயா. வாய்ப்பே இல்ல. நமக்கு முன்னாடி பார்த்தா வாய்ப்பு, இது எங்க நடக்க போகுது, வாய்ப்பே இல்லை அப்படி நம்ம சொல்லுவோம். ஆனா அந்த வாய்ப்பே இல்லைன்னு சொல்றதுக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. சொல்லுங்க, அதான் தேவனுடைய வார்த்தை. அவர் சொல்லிட்டாரு. என்ன சொல்லி இருக்கிறாரு? நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவான். ஆனா பைபிள் சொல்லுது ஏதுவே இல்லை. அப்படின்னு அர்த்தம் என்ன? நம்புவதற்கு எனக்கு ஒரு பிள்ளை பிறக்கோடு வாய்ப்பே இல்ல. என் சந்ததி பூமியை சுதந்திரிக்கு வாய்ப்பே இல்ல. இது நடக்கும் எனக்கு வாய்ப்பே இல்ல, நம்ப முடியாது. ஆனால் பைபிள் சொல்லுது நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்தும் நம்பிக்கையோடு, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டான். அவன் விசுவாசத்தில் பலவீனமா இருக்கல. ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? கவனிக்கிறீங்களா? விசுவாசத்துல எப்படி இருக்கலையா? பலவீனமா இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாயிருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணவே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவனுக்கு நான் செத்து போயிட்டேன், என் சரீரம் செத்து போயிட்டெல்லாம் ஃபீலிங்கே கிடையாது, எண்ணமே இல்லையா? வாக்குத்தத்தம் இருக்கு. அவருக்கு என்ன தெரியும் தெரியுமா? என்ன அவருக்கு தெரியும் அப்படின்னா, எனக்கு மேல கர்த்தர் வச்சிருக்கிறதான அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஆமென். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் மேல கர்த்தர் ஒரு காரியத்தை எனக்கு செய்வேன்னு சொல்லியிருக்கா, அதை யாரும் தடுக்க முடியாது. என் சரீரம் செத்தாலும் அது நடக்கும். ஏன்னா அவர் சொன்னதை செய்கிற தேவன், வல்லமை உள்ள தேவன். எல்லாரும் கைதட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வல்லமை உள்ள தேவன். சந்தோஷமா சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சு. அவர் சொன்னதை செய்ய வல்லவர். ஆமென். நம்ம பார்த்துட்டே இருப்போம், ஐயோ ஏதும் இல்லையே, அப்பதான் போய் அப்படிதானே. ஆண்டவர் சொன்னாரா இல்ல வேற யாரோ சொன்னாங்களா அப்படி நம்மள குழப்பம் வரும். ஆனா ஆபிரகாமுக்கு குழப்பமே வரல. ஆபிரகாம் சொன்னாரு என்ன? நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டு. அதான் விசுவாச வீரன். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் ஆபிரகாம விசுவாசித்தான், அவன் நீதியாக எண்ணப்பட்டு சொன்ன விசுவாச வீரன் அவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய சிநேகிதன். அவன் கவலையே படல. சரீரம் செத்தா என்ன, அவருக்கு ஒரு நம்பிக்கை, நான் என் சரீரம் செத்து போனான்னு என்ன அவர் சொன்னது அவர் நிறைவேற்றுவார். ஏன்னா அவர் யாரு? சர்வ வல்லமையுள்ள தேவன். நான் ஆராதிக்கிறவர் யார் என்று எனக்கு தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறவர் யாருன்னு எனக்கு தெரியும். நான் சேவிக்கிற தேவன் யாருன்னு எனக்கு தெரியும். நான் யார் ஆராதனை பண்றேன், எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தது யாருன்னு எனக்கு தெரியும். நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொன்னதை செய்வா. அதுக்கு ஒரு வேலை உண்டு. நான் அது வரைக்கும் பலவீனப்பட மாட்டேன், அது வரைக்கும் நான் சோர்ந்து போக மாட்டேன். என் சரீரம் பலவீனப்பட்டாலும் எனக்குள்ள இருக்கிற வாக்குத்தத்தம் பெரியது. வாக்குத்தத்தம் பண்ணினவர் பெரியவர். என் சரீரம் பலவீனமா இருந்தாலும் எனக்குள்ள இருக்கிற வாக்குத்தத்தம் மிக பெரியது. ஏன்னா பூமியில் உள்ள சந்ததியே ஒண்ணுக்குள்ளதான் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லியிருக்கிறார். அப்படின்னா எனக்கு சந்ததி வரும், எனக்கு பிள்ளைகள் வருவாங்க. எனக்கு ஒரு ஈசாக்கு இருக்கிறான், எனக்கு ஒரு யாக்கோபு இருக்கிறான், எனக்கு ஒரு யோசேப்பு இருக்கிறான், எனக்கு ஒரு எப்ராஹிம் உண்டு, எனக்கு ஒரு மனாசே உண்டு. அந்த சொப்பனம் அதான் எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய மடியிலே ஈசாக்கை அணைத்துக் கொண்டு கூடாரத்தில் இருந்தான்னு சொல்லப்படுது. பிறக்கு முன்னாடி எபிரேயர்ல சொல்ல எப்படி 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 கூடாரத்திலே ஆபிரகாம் எப்படி தங்கி இருந்தாரா? எப்படி தங்கி இருந்தாரா? மடியிலே.
அவருடைய மடியிலே ஈசாக்கு அணைத்துக் கொண்டிருக்கிறாரா? பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி அணைத்து பாருங்க. அதான் விசுவாசம். அதான் பைபிள் சொல்லுது. ஒரு அல்லிலே சொல்லுங்க. அப்படியானால் நீங்களும் நானும் இங்க தேவ சபத்துல வந்து நீங்க கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற, கர்த்தரை ஆராதிக்கிற நம்ம சொல்லணும், எனக்கு ஒரு நன்மை முன்னாடி இருக்குய்யா, எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் முன்னாடி இருக்குய்யா, அதை நான் பெற்றுக்கொள்ளுவேன். அது வரைக்கும் அவர் என்னை நடத்துவார். ஹல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு தேவன் தந்தது நிறைவேறிய கண்களால் நான் பார்ப்பேன். அதுக்குள்ள நான் பலவீனப்பட்டு போவதில்லை. விசுவாசத்தில் நான் பலவீனப்படுவதில்லை. கற்பம் செத்து போனால் என்ன, என்னுடைய சரீரம் செத்து போனால் என்ன, அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அவர் அதை செய்து நிறைவேற்றுவார். இன்னும் ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்ன தெரியுமா? அவர் சொன்னது நிறைவேறு வரைக்கும் நான் சாவ மாட்டேன். அல்லேலூயா. அதான் ஒரு பெரிய நம்பிக்கை. நமக்கு எல்லாம் அப்படி இருக்காது, கிடையாது. நம்ம என்ன செய்வோம்? நான் பலவீனப்பட்டுட்டேன், என் சரீரம் பலவீனமாயிட்டு. ஆபிரகாம் தன் சரீரம் செத்து போனதையும் வாசிங்க ரோமர்ல 100 வயதுள்ளவனா இருக்கும்போது சரீரம் செத்து போனதையும் எண்ணவே இல்லை. கற்பம் செத்து போச்சு, தன் சரீரமும் செத்து போச்சு, அது எண்ணவே இல்லை. அப்படின்னா நம்ம பார்க்கிற சூழ்நிலைமை என்ன செய்யக்கூடாது? நமக்கு சிந்தனை என்ன வரும்? என் சரீரம் செத்து போச்சு, இனி எனக்கு எப்படி ஒரு குழந்தை, அப்படிதான் நம்ம நினைப்போம். ஆனா விசுவாசம் என்பது அதல்ல. என் தேவன் சொன்னதை செய்வார். அப்ப என் சரீரம் செத்தா என்ன, அவர் சொன்னது நிறைவேற்றுவார். அப்ப அந்த வார்த்தையின் மேல அவ்வளவு நம்பிக்கை. அடுத்து வாசிங்க பாருங்க. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர். நான் பலவீனனாயிருந்தாலும் எனக்கு வாக்கு பண்ணினவர் பலவான். நான் பலவீனன் தான், ஆனால் எனக்கு சொன்னவர் பலன் உள்ளவர். அவர் பராக்கிரமம் உள்ளவர், அவர் பயங்கரமானவர். அந்த விசுவாசம் அந்த ஆபிரகாமுக்குள்ள பயங்கரமா இருக்குது. அந்த விசுவாசத்தினாலதான் அவர் என்ன செய்தார்னா, ஒரு நாள் ஆண்டவர் சொல்றாரு, இந்த பிள்ளையை கொண்டு போய் பலி செலுத்துன்னு சொன்ன உடனே ஆதியாகமம் 22 அதிகாரம் நீங்க வாசிக்க வேண்டாம். பிள்ளையை கொண்டு போய் பலிபீடத்துல படுக்க வச்சு கத்தி எடுத்து வாங்கிட்டாரு. அப்படின்னா நடிக்கல, கொல்லணும். கர்த்தர் சொன்னதை நான் செய்வேன் அப்படின்னு. ஏன் அவருக்கு எனக்கு எபிரேயர்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? அது மட்டும் இல்ல, இன்னொரு வசனம் இருக்கு. நீங்க இன்னைக்கு வீட்டுல போய் எபிரேயரை படிக்கணும். இங்க பாருங்க என்ன சொல்லப்படுது தெரியுமா? இந்த சாம்பல், இந்த எபிரேயர்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறா? இந்த ஆபிரகாமை, ஈசாக்கை நான் பலியாக ஒப்பு கொடுப்பேன். ஆனா அவன் செத்த பிறகு அந்த செத்த சாம்பல்ல இருந்து ஈசாக்கை எனக்கு தேவன் எழுப்பி தருவார். அப்படி ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க படிப்பீங்க, வீட்டுல போய் படிக்கணும். அதான் சொல்ல, நீங்க வீட்டுல போய் படிக்கணும், பாப்போம். எழுதி கொண்டு வரணும். ஏமா எழுதி கொண்டு உங்கள்கிட்ட தரணும். என்ன எபிரேயர்ல 11 அதிகாரத்துல தான் இருக்கு. சரியா? 11 அதிகாரத்துல. அப்ப பாருங்க, விசுவாசத்தினாலே ஆபிரகாம்னு சொல்லப்பட்டிருக்கு. நீ படிச்சா தெரியும். இப்ப படிச்சுட்டாங்க. வீட்டுல போய் எல்லாரும் என்னச்சுங்க, அசைன்மெண்ட் எழுதிட்டு வாங்க. அல்லேலூயா. அப்பதான் உங்களுக்கு தெரியும் அந்த எவ்வளவு பெரிய விசுவாசம். பாருங்க, பிள்ளையே கொல்லுன்னு சொன்னாரு. நம்மள அந்த ஆண்டவரே அந்த பிள்ளையின் மூலமா தானே இந்த பூமியில சந்ததி பெருகும்னு சொல்லியிருக்கீங்க, எதுக்கு கொல்லணும்? அவர் அப்படிலாம் கேட்கல. கொன்னாலும் அந்த பிள்ளைய சாம்பல்ல இருந்து எரிஞ்சு வரான். அந்த பிள்ளை எரிஞ்சு சாம்பலான பிற்பாடு அந்த சாம்பலை எடுத்து தேவன் என்ன செய்வாராம்? ஈசாக்க உருவாக்குவாராம். அதான் ஆபிரகாமுடைய விசுவாசம். எவ்வளவு பெரிய விசுவாசி பாருங்க. ஒரு ஆமென். நம்ம எல்லாம் ஆபிரகாமுடைய கால் தூசிக்கு ஆக மாட்டோம். அப்படிதானே? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் சொல்றது உண்மையா பொய்யா? எப்படி விசுவாசித்திருக்கிறார் பாருங்க. அப்போ இந்த தேவன் நம்மளோடு இருக்கிறார், நம்ம நடத்துவார், நம்ம விசுவாசிக்கிறோம். அதுக்குதான் இன்னைக்கு நான் சொல்ல வைக்கிறார் ஆண்டவர். நடத்துவார். யாரையும் பார்க்காதுங்க. சூழ்நிலைமை மாறட்டும், கற்ப செத்தது மாதிரி இருக்கட்டும், சூழ்நிலைமை எல்லாம் செத்தது மாதிரி இருக்கட்டும், ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கட்டும். ஆனா சொல்லணும், நீங்க சொல்லணும், கர்த்தர் சொன்னதை எனக்கு செய்வார். சபையை பார்த்து சொல்லணும், கர்த்தர் சொன்னது எனக்கு நிறைவேறும்.
எனக்காக எதுக்கு இந்த இடத்துல என்ன கொண்டு வந்தா அது நிறைவேறும். சாத்தானே நீ ஒண்ணு செய்ய முடியாது, ஒன்னால என்ன ஒண்ணு செய்ய முடியாது. கர்த்தர் சொன்னது ஏற்ற வேளையில் நிறைவேறும், அது நான் கண்ணால பாப்பேன். அல்லேலூயா. அப்படி நீங்க சொல்லணும். இடமெல்லாம் ஜனங்களால நிரம்பும், ஆண்டவர் அதை செய்வார். அதுக்குதான் என்ன கொண்டு வந்து இவ்வளவு பெரிய சர்ச்சை கட்ட வச்சிருக்கிறார். நீ என்ன ஒண்ணு செய்யும், அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வரணும். அல்லேலூயா. வருமா வராதா? வரணும். விசுவாசம் உங்களுக்குள்ள வரணும். சாத்தா எந்த சூழ்நிலையை பார்த்து நம்மகிட்ட என்ன செய்வா பாரு, நீ அப்படி சொல்ல சொல்ல இப்படி நடக்குது, வா பிசாச அப்படி சொல்லாத, நீ பயம் காட்டுறவே, நீ எங்க விசுவாசத்தை குலைக்க பாக்குறவே. எங்கள் தேவன் வல்லவ, நாங்க அதுல நம்பிக்கையா இருப்போம். ஆமென். அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். அப்படி ஒரு நம்பிக்கை. அந்த வசனத்தை வாசித்து பிடிக்க ரோபர்ல அதை வாசித்து பிடிக்க. மறந்துட்டீங்களா? ரோமர் 4 தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய், எல்லாரும் சொல்லுங்க, முழு நிச்சயமாய் நம்பி மகிமைப்படுத்தி. அப்போ அந்த வசனங்கள் எல்லாம் நீங்க நல்லா வாசித்து தியானிக்கணும். அவ்வளவு ஆழமான காரியம். அவன் முழு நிச்சயமாய் நம்பி, அறகுறையா இல்ல, முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்துல வல்லவனாய் மாறினான். ஒரு அலையில சொல்லுங்க. அப்படித்தானே போட்டிருக்கு. வேற இருக்கா? வேற என்ன இருக்கு? நீதியாக என்ன பண்றது? ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப விசுவாச தேவனை மகிமைப்படுத்திட்டு இருக்கிறான். எப்படி மகிமைப்படுத்துறான்? ஆண்டவரே, நீர் எனக்கு சொன்னதை நிறைவேற்றுவதற்காக நன்றி. அப்ப ஒவ்வொரு தேவ பிள்ளை நம்ம எப்போதும் நீர் எனக்கு இதை சொன்னீங்கப்பா, நிறைவேற்ற போறதுக்காக நன்றி, நிறைவேற்ற போறதுக்காக நன்றி. பார்க்க முன்னாடியே அப்ப பிள்ளை பிறக்க முன்னாடியே மகிமைப்படுத்துறான் ஆண்டவரை. நீங்க ஒவ்வொரு நாளும் இந்த மகிமைப்படுத்தி பாருங்க. ஆண்டவரே, நீ சொன்ன காரியங்கள் ஊழியர்கள் நடக்கும்படி நடக்க போறது, அதுக்காக ஸ்தோத்திரம். அப்படி நீங்க மகிமைப்படுத்தி பாருங்க. சீக்கிரத்துல தேவன் மகிமைப்படுவார், உங்களை மகிமைப்படுத்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆமென். கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 2 கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 2 கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். சத்துரு வெட்கப்பட்டு போகட்டும். அவிசுவாசத்தை கொண்டு வருகிற ஆவி ஓடட்டும். ஆமென். பயத்தை கொண்டு வருகிற ஆவி போகட்டும் இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. அப்போ ஆபிரகாமுக்கு சொன்னது தேவன் அப்படியே நிறைவேற்றினாரா இல்லையா? அவர் விசுவாசத்துல வல்லவராய் இருக்கட்டும். நம்ம இப்ப வாசித்த பகுதியில் இங்க வருவோம். இப்ப சொன்னது ஒண்ணு, ஆண்டவர் சொன்னது ஒரு பக்கம். ஆனா இங்க என்ன நடக்கு தெரியுமா? ஒரு பக்கம் ஆசீர்வாதம் நல்லா வருது. 13ஆம் அதிகாரத்துல ஆசீர்வாதம் வந்துட்டு 13 வாசிங்க. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி தாங்க கூடாது இருந்தது. ஒரு அலையில சொல்லுங்க பாக்கலாம். தாங்க கூடாத அளவுக்கு ஒரு ஆசீர்வாதமா. அந்த என்ன ஆசீர்வாதம் பாத்தீங்களா? அப்ப 12ல ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, அவர்கள் ஒருமித்து குடியிருக்க முடியாத அளவுக்கு, பூமி தாங்க முடியாத அளவுக்கு தேவன் அவர்களை வர்த்திக்க பண்ணினார். ஒரு ஆமென் சொல்லுங்க மகளா. தேவன் சொன்ன வார்த்தை அவருடைய வாழ்க்கையிலே பலிக்கிறது பாருங்க. அவன் பெரியவனாய் மாறுகிறான், சீமானாய் மாறுகிறான், அவருடைய செல்வம் பெருக ஆரம்பிக்கிறது. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க முடியாத அளவுக்கு தேவன் அவளை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் வந்துட்டு இருக்க முடியல. ஒரு இடத்துல சேர்ந்து லோத்துவும் ஆபிரகாமும் சேர்ந்து இருக்க முடியாத அளவுக்கு எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க. சொன்னதை செய்கிற தேவன். ஆமென். 12ல சொல்லுகிறார். 13ஆம் அதிகாரத்துல பெரிய மாற்றம். மாற்றுகிறவர் நம்மோடு இருக்கிறார். பெரிய காரியம் செய்கிறவர் நம்மோடு இருக்கிறார். ஒரு மாற்றத்தை உண்டாக்குறவர் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தின் மாறுதல்களை நாம் பார்க்க போகிறோம். ஆமென். அந்த மாற்றத்துக்கு நேராக, தேவனுடைய வாக்கு தத்தத்தின் மாறுதலுக்கு நேராக ஊழியங்களையும் நம்மை கர்த்தர் நடத்தி செல்ல போகிறார். நம்பிக்கை உள்ளவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மாறுதலுக்கு நேராக கர்த்தர் கொண்டு போக போகிறார். அவர்களை தாங்க முடியாது, பூமி தாங்க கூடாதபடி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்தது போல நமக்கு அந்த நன்மையை கர்த்தர் தர போகிறார். கைதட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஆமென். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அவங்களால ஒருமித்து இருக்க கூட முடியல. அப்படின்னா நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க. உங்களுக்கு இங்க ஜனங்கள் இல்ல, இது நிரம்பி
சேர்ந்து இருக்க முடியலன்னு சொல்லி நீங்க என்ன செய்வீங்க? அங்க சின்ன சின்ன கிளை ஊழியங்களை ஆரம்பிக்க போறீங்க. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஒருமித்து ஆராதிக்க முடியல, கூட்டம் கூட்டம் தாங்க முடியல, ஜனங்கள் வந்து ஆராதிக்க முடியல, இடம் இல்ல, அதனால ஒண்ணு பண்ணுவோம், அங்கேயே நம்ம என்ன செய்வோம், அந்த கிராமத்துல ஒரு சின்ன ஊழியத்தை ஆரம்பிப்போம். இதுதான் தேவனுடைய அதிசயம், இதுதான் தேவனுடைய அற்புதம். தேவனால செய்ய முடியாத காரியம் ஒண்ணுமே இல்ல. நம்முடைய சிந்தைக்கும் தேவனுடைய சிந்தைக்கும் வித்தியாசம் உண்டு. நம்முடைய எண்ணங்களுக்கும் தேவனுடைய எண்ணங்களுக்கும் வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. வெறுமையா இருக்கிற ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் உனக்குள்ள பூமி ஆசீர்வதிக்கப்படும் சொல்றாரு. 13ஆம் அதிகாரத்துல போகும்போது ஆபிரகாமுக்கு இருக்க இடம் இல்லாத அளவுக்கு அவருக்கு ஏராள நன்மைகளை கற்றுக் கொடுத்தார். ஆமென். நீங்க விசுவாசிக்கிறீங்களா இப்படி ஒண்ணு நடக்கும் அப்படின்னு? நம்புறீங்களா? உண்மையா நம்புறீங்களா? அப்ப கை வைத்து சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. கட்டாயம் கர்த்தர் செய்வா. சரி, இப்போ நல்ல ஒரு ஆசீர்வாதங்க. பூமியில சேர்ந்து அவங்க இருக்க முடியல, பிரிஞ்சு போக வேண்டிய நிலைமை. ஆனா அங்க என்ன நடக்கு தெரியுமா? 7ஆம் வசனம். ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. ஒரு வாக்குவாதம் உண்டாயிடுச்சு. ஒரு அழில சொல்லுங்க பார்க்கலாம். வாக்குவாதம் உண்டான உடனே நீங்க நல்லா கவனிக்கணும். இப்ப இங்கதான் ஆபிரகாம் விசுவாசிக்கிறவர் மட்டுமல்ல, ஆபிரகாம் எப்படிப்பட்டவர் நீங்க பாருங்க. ஆபிரகாம் விசுவாசிக்கிறவர் மட்டுமல்ல, ஆபிரகாம் எப்படிப்பட்டவர். ஆமென். இங்க என்ன பண்றோம்? ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் உண்டாகுது. ஆசீர்வாதம் வந்தா வாக்குவாதம் வரதான் செய்யும், அதெல்லாம் வரும். வந்தாலும் அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. அதை தேவன் சரியா நடத்துவார். அதை நடத்தக்கூடிய ஞானம் நமக்கு வரணும். ஒரு அழில சொல்லுங்களேன். சரி, அந்த ஞானத்தை ஆண்டவர் தருவார். இப்ப ஆபிரகாம் என்ன செய்கிறாரு? 8ஆம் வசனத்தை படிங்க. ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எப்பா எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். நாம் சகோதரர்கள், நம்ம சகோதரர்கள், அதனால நமக்கு வாக்குவாதம் வேண்டாம். இதான் ஆவிக்குரியவன் வரக்கூடிய ஒரு அழில சொல்லுங்க. ஆவிக்குரியவர்கள் என்ன சொல்லுவாங்க? நமக்கு வாக்குவாதம் வேண்டாம், நமக்கு பிரிவினை வேண்டாம், நமக்கு பிரச்சனை வேண்டாம், நம்ம அன்புள்ளவளா இருப்போம், நம்ம ஐக்கியமா இருப்போம், நம்ம தேவனை மகிமைப்படுத்துவோம், ஒருமித்து தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அதான் அன்பு, அதான் தேவனுடைய அன்பு. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஆபிரகாம் அதுதான் செய்கிறார். ஆபிரகாம் அந்த சூழ்நிலையிலே என்ன செய்தாரு? நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம்ப்பா, நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், நம்ம அன்புள்ளவளாக தான் இருக்க வேண்டும், நம் தேவனுடைய பிள்ளைகளாக தான் இருக்க வேண்டும், தேவனுடைய சுபாவம் நமக்குள்ள வெளிப்பட வேண்டும். ஆமென். நமக்குள்ள என்ன சுபாவம் வரணும்? தெய்வீக சுபாவம். இந்த தெய்வீக சுபாவத்தால நிரம்பி இருக்கு. நல்லா கவனிக்க. நான் ஒரு சில காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அன்றைக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப இந்த ஆபிரகாம் என்ன சொல்றாரு தெரியுமா? நமக்குள்ள வாக்குவாதம் சண்டை வேண்டாம். இவர் நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? நானா இருந்தா சொல்லியிருப்பேன், லோத்து என்னதான் கர்த்தர் அழைத்தார், ஒன்னு ஆண்டவர் அழைக்கல, நீ என்ன நான் உன்னை பாவம் பார்த்து கூட்டிட்டு வந்திருக்கேன், நீ என்னத்த வம்பு பண்ணாத, நீ நல்லா இருக்கவே. நம்மளா தான் அப்படி சொல்லுவோமா இல்லையா? நீங்க சொல்லுவீங்களா? எனக்கு யோசித்து பாருங்க. ஆனா ஆபிரகாம் சொல்றாரு, எப்பா நமக்கு வாக்குவாதம் வேண்டாம், ஒண்ணு பண்ணு. இவரு அடுத்த வசனத்தை படிங்க. இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்னாடி இருக்குல்லப்பா, என்னை விட்டு நீ பிரிந்து போகணும்னா போலாம். ஏன்னா நமக்கு இடம் தாங்கல, இடம் தாங்கல. நீ பிரிந்து போகணும்னா நீ போப்பா. நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் போறேன், நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போறேன். என்ன மாதிரிப்பட்ட குணம் பாருங்க. அல்லேலூயா. நம்மளா தான் சொல்லு, நான் அழைப்பு பெற்ற, என்னதான் ஆண்டவர் அழைச்சாரு, நீ என்ன நம்பி ஓடி வந்த, என்னாலதான் உனக்கு இதெல்லாம் வந்தது அப்படி நம்ம நிறைய பேசிடுவோம். ஆனா அவரை ஒண்ணுமே பேசல. ஆமென். எப்பா நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போறேன், நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் போறேன். அவருக்கு ஒரு அதுலயும் ஒரு நம்பிக்கை சொல்லி தரங்க. நான் எங்க போனாலும் என் கூட கர்த்தர் இருப்பார். ஆமென். அப்பதான் நீங்க அதுல ஒரு விஷயத்தை கவனிக்கணும். நான் சுருக்கமா சொல்றேன். அந்த இடத்துல லோத்து எதை எடுத்தான் தெரியுமா? நல்ல அழகான ஒரு இடத்தை எடுத்தான். லோத்து அழகான ஒரு இடத்தை தெரிந்து கொண்டான். கள்ள பையன் ரொம்ப அழகான இடத்தை எடுத்துட்டு அவன் போயிட்டான். ஆனா ஆபிரகாம் என்ன செய்தார் தெரியுமா? அழகான இடத்தை எடுக்கல. ஆண்டவர் சொன்னாரு, நீங்க வாசிப்பீங்களா ஒரு வசனம், 14ஆம் வசனம் படிங்க. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு, லோத்து தான் பிரிஞ்சு போனானே, அல்ல கர்த்தர் பிரியல. புரியுதா உங்களுக்கு? லோத்து பிரிஞ்சு போனா,
லோத்து யாரு? உலகத்தை நேசிக்கிறவன். உலகத்தை நேசிக்கிறவன் பிரிஞ்சு போவான், ஆனா கர்த்தர் உன்னை விட்டு போக மாட்டார். இப்ப லோத்து முக்கியமா கர்த்தர் முக்கியமா? இப்ப லோத்து போன உடனே கர்த்தர் பேசுறாரு பாருங்க. இப்ப நீங்க அதை நல்லா கவனிக்கணும். லோத்து பிரிஞ்சு போன உடனே கர்த்தர் பேசுறாரு ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமே உன் கண்ணை ஏறெடு, நீ இருக்கிற இடத்துல இருந்து வடக்கே தெற்கே கிழக்கே மேற்கே 4 பக்கத்தையும் பாரு, 4 பக்கத்தையும் பாரு. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. 4 பக்கத்தையும் பாரு, நீ பார்க்கிறதெல்லாம் உனக்கு தாரேன். சொல்லுங்க, 4 பக்கத்தையும் நான் உனக்கு பாரு, நீ பார்க்கிற தூரம் எல்லாம் உனக்கு மாறும். இதான் நல்ல தேவன், நம்முடைய தேவன். ஒரு ஆமை விட்டு கொடுக்கிற தேவ பிள்ளைகளை ஒரு நாளும் தேவன் கெட்டு போக விட மாட்டார். அவர்களுக்கு வழிகள் திறக்கும், அவர்களுக்கு புதிய வழிகள் திறக்கும். 4 திசையிலிருந்து வழிகள் திறக்குது பாருங்க. கையை வைத்து ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். நீ சந்தித்த நெருக்கம், நீ சந்தித்த துன்பம், நீ பட்ட பாடு, அதற்கு தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன்னோடு ஆண்டவர் பேசி 4 பக்கங்களிலிருந்தும் ஜனங்களை தரப்போகிறார். 4 பக்கங்களிலிருந்து ஆசீர்வாதங்களை தரப்போகிறார். 4 திசையிலிருந்து நன்மைகளை தரப்போகிறார். கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. சந்தோஷமா இருந்தா சொல்லுங்க, நம்பிக்கை இருந்தா சொல்லுங்க. 4 பக்கத்துல. ஆமென். அவன் ஒரு பக்கத்தை தான் எடுத்துட்டு போனான், அவனுக்கு ஒரு பக்கம் தான் கிடைச்சது, உனக்கு 4 பக்கம். அல்லேலூயா. ஆண்டவர் சும்மா இருக்காரா? அப்ப எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறார். ஒரு முடி விழுந்தா கூட அவருக்கு தெரியாம விழாது. இங்க நடக்கிற பிரச்சனை எல்லாம் அவர் பார்த்துட்டே இருக்கிறார். உங்களுக்கு என்ன நடக்கிற அவருக்கு தெரியும், பார்த்துட்டே இருக்கிறார். ஆண்டவர் கண்டுகிடலேன்னு சொல்லாதுங்க, அவருக்கு தெரியும், பார்த்துட்டே இருப்பாரு. ஆமென். ஏற்ற நேரம் அவருக்கு வரும். அப்ப அவர் செய்ய நினைத்ததை யார் தடை செய்ய முடியும்? அவன் இவனை நம்பி வந்தவன், இவனாலதான் அவனுக்கு ஆசீர்வாதம். இப்ப அவரு புந்தி போறாரு. நல்லவனா இருந்தா என்ன சொல்லணும்? உம்மை விட்டு நான் போக மாட்டேன்யா, உம்மை விட்டு உம்மாலதான் இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லணும். ஆனா இன்னைக்கு மனுஷன் அப்படி சொல்ல மாட்டான். உங்களாலதான் ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கும், உங்களாலதான் குடும்பத்துக்கு நன்மை வந்திருக்கும், ஆனா கொஞ்சம் மேல போனோம்னா நமக்கு விரோதமா தான் பேசுவான். இதான் உலகம். ஆனா நம்மகிட்ட எப்பவும் அன்பா இருக்கிறவர், நம்மை நேசிக்கிறவர், நமக்கு அடுத்த வழிகளை திறக்கிறவர், விசாலம் 4 பாதை 4 பக்கத்திலும் என்று சொல்லுவது விசாலத்தை காட்டுகிறது. விசாலம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு விசாலமான அனுபவம். தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன், விசாலத்துக்கு நேராய் கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். விசாலமான பாதைக்கு நேராக இந்த ஊழியத்தை நடத்த போகிறார். கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தை நிறைவேறும். 4 பக்கத்திலிருந்து ஜனங்களை கர்த்தர் கொண்டு வருவார். கர்த்தர் உனக்கு குறித்த நன்மைகளை உன் கையில கிடைக்கப்படுவார். சத்ரு அதை தடுக்க முடியாது, சத்ரு அதை தடுக்க முடியாது, சத்ரு அதை தடுக்க முடியாது. அல்லேலூயா. சத்ருடைய எண்ணங்கள் வாய்க்காமல் போகும், சத்ருடைய சிந்தனைகள் அழிந்து போகும். கர்த்தருடைய விருப்பம் உன் வாழ்க்கையில் நிறைவேறும். உடைய ஊழியத்தில் கர்த்தருடைய விருப்பம் நிறைவேறும். அதை ஆண்டவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. நல்ல ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? நீ பார்க்கிற இடத்தோட தாரேன், 4 திசைக்கு பாருங்க. ஆமென். இப்ப சொல்லுங்க, பிரிஞ்சு போறது போன பிறகுதான் ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. சில கேசுகள் நம்ம கூட இருந்தா அது நமக்கு ஆசீர்வாதம் வராது. இப்ப போன உடனே அது அவன ஆண்டவர் பேசுறாரு, ஏய் பயப்படாத. இப்ப எதுக்கு தெரியுமா ஆண்டவர் அந்த டெஸ்ட் வைக்கிறாரு? உங்களுக்கு சொல்லி தரேன், கவனிங்க. ஆபிரகாம் லோத்தை நம்புறானா கர்த்தரை நம்புறானான்னு பாக்குறேன். எதுக்கு? யார? கர்த்தரை நம்புறானா லோத்தை நம்புறானா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு புரியல போல இருக்கு. ஆபிரகாம் லோத்தை நம்பல. நீ போனா போ, நான் நம்புற கர்த்தர், என்னை அழைத்த கர்த்தர், எனக்கு என்ன தரணும்னு அவர் குறித்திருக்கிறாரோ அதை மாற்ற உலகத்துல ஒருவனாலே முடியாது. அவர் என்ன பெயர் சொல்லி அழைத்தவர், என்ன பெயர் எனக்கு, நான் அவருக்கு சிநேகிதன். பைபிள் அப்படிதான் இருக்கு, நான் அவருக்கு சிநேகிதன், அவர் என்னுடைய நண்பன். அவர் எனக்கு தீமை செய்ய மாட்டார், எனக்கு நன்மையை செய்வார். கூட இருக்கிற நீ எனக்கு தீமை செய்யலாம், நீ என்ன மறக்கலாம், நீ என்ன ஏமாற்றலாம், நீ என்ன வஞ்சிக்கலாம், ஆனா என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். கவனிங்க. இப்போ இதெல்லாம் சம்பவிக்குது. அடுத்த ஆண்டவர் சொல்லுகிறாரு 15 வசனம். நீ பார்க்கிற பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும், ஒரு நாள் 2 நாளைக்கு இல்ல, என்னது என்றென்றைக்கும் இருக்கும்படி தருவேன். தூளை போல பெருக பண்ணுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
சந்ததி என்ன செய்வேன்? இப்ப சந்ததி இருக்குதா? இல்ல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு உன் சந்ததியே தூள போல. அப்ப சில பாடுகளை சகிக்கும் போது எக்ஸ்ட்ரா பிளஸிங். பக்கத்துல சொல்லுங்க, சில பாடுகளை கையை பிடிச்சு சொல்லுங்க, சிரிச்ச முகமா சொல்லுங்க. சில பாடுகளை, அதான் கிறிஸ்தவத்தினுடைய மேன்மை. சில பாடுகளை சகிக்கும் போது எக்ஸ்ட்ரா வாக்குத்தத்தம், எக்ஸ்ட்ரா ஆசீர்வாதம். அதான் தேவனுடைய அன்பு. இந்த சூழ்நிலையெல்லாம் ஆபிரகாம் கவலையே படல. நீ போடா பாடா, கர்த்தர் என் கூட இருப்பார், அவர் தான் மாறாதவர். உடனே வாக்குத்தத்தம் வருது, 4 பக்கம் பாரு உனக்கு தருவேன், உன் சந்ததிய பெருக பண்ணுவேன். ஒருவனுக்கு பூமியின் தூளை எண்ண முடியும்னா அவன் எண்ணிடுவான். பூமியின் தூளை ஒருத்தரால எண்ண முடியுமா? முடியாது. அப்ப வா சந்ததி எண்ண முடியாது. ஒரு அலையில சொல்லுங்களேன். 17 எம்மட்டு நடக்குதோ அங்க எல்லாம் நடந்து போ. ஆமென். ஒரு அலையில சொல்லுங்க. முதல்ல பாரு அப்படிங்கிறாரு, அடுத்து நடந்து போ. ஒரு அலையில சொல்லுங்க. நீ போய் கால் வைக்கிற இடத்தெல்லாம் உனக்கு தருவார். ராமன் சொல்லு, நீங்க போய் கால் வைக்கிற கிராமத்துல உங்க கையில ஆண்டவர் தருவார். கை வைத்து ஒரு அலையில சொல்லுங்களேன். நீங்க போய் கால் வைத்து சுதந்திரிக்கிற தேசம் போய் காலை வச்சுட்டு சொல்லுங்க, இது எனக்கு தான், இது என் சபைக்கு தான் இந்த ஆத்துமாக்கள். ஆமென். என் மூலமா தான் இது ரட்சிக்கப்படும். ஒரு அலையில சொல்லுங்க, சுதந்திரித்துக் கொள்ளுங்க. ஒரு அலையில சொல்லுங்க. சார் இதெல்லாம் இருக்கட்டும், நான் ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது. இதெல்லாம் நடந்து 14ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 14ஆம் அதிகாரத்துல வரும்போது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 13 வசனத்தை ஒருவர் வாசி. 13 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எபிரேயனாகிய ஆபிரகாமிடத்தில் வந்து எதை அறிவித்தான்? எதை அறிவித்தான்? லோத்துவை பிடிச்சிட்டு போயிட்டாங்கப்பா, பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. பாருங்க, பிரிஞ்சு போனவன் என்னைக்கு நல்லா இருந்தான்? பிரிஞ்சு போனவன் என்னைக்கு நல்லா இருந்தான்? பிரிஞ்சு போனவன பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இதான் நடக்கு. பிடிச்சிட்டு போயாச்சா? இந்த செய்தி ஆபிரகாமுக்கு வந்த உடனே அவருக்கு தூக்கம் வரல. ஏன்னா உண்மையான மனசு எங்க இருக்கு? உண்மையான அன்பு எங்க இருக்கு? தூக்கம் வருமா? நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? நல்லதுதான் சொல்லிட்டு சும்மா இருந்துருவோம். ஆனா பாருங்க, ஆபிரகாம் என்ன பண்றாரு பாருங்க. தன் சகோதரனுக்கு இப்படி ஒரு காரியம் நடந்துட்டு அப்படின்னு சொன்ன உடனே அந்த மனுஷன் என்ன பண்றான்? 14ஆம் வசனம். 14ஆம் வசனம். தன்னோட உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தெரிவித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து காலத்திலே. பாருங்க, நீங்க ஒரு கவனிக்கிறோம், ஆபிரகாமுடைய ஒரு பவரை பாருங்க. அவன் ஒரு 318 பேரை கொண்டு போறான். எத்தனை பேரை வீழ்த்தக்கு தெரியுமா? எத்தனை பேர்னா 4 ராஜாக்கள். ஒரு அழில சொல்லுங்க, 4 மிகப்பெரிய ராஜாக்கள். 4 மிகப்பெரிய ராஜாக்கள், ஒரு 5 ராஜாக்கள், ஒரு 4 ராஜாக்கள். இப்ப பாருங்க, 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து படிங்க. 14:1. சினையாரின் ராஜாவாகிய அம்ராத்பேலும் எலாசாரின் ராஜாவாகிய அரியோகும் ஏலாமின் ராஜாவாகிய கெதர்லாகோமேரும் ஜாதிகளின் ராஜாவாகிய குதியாலும் இருந்த நாட்களில் இவங்க 4 ராஜாக்கள். எத்தனை ராஜாக்கள்? 4. அடுத்த வசனம் படிங்க. அவர்கள் சோதோமின் ராஜா. இப்ப அவங்க யார்? சோதோமின் ராஜா 1, பேரோ ராஜாவாகிய பேரோவோடும், கோமோராவின் ராஜாவாகிய பிரிசாவோடும், அத்மாவின் ராஜாவாகிய சினேயாவோடும், சேபோயாமின் ராஜாவாகிய சேபேமரோடும், சோவார் என்னும் பேலாவின் ராஜாவோடும் யுத்தம் பண்ணினார். யுத்தம் 4 ராஜாக்கள் 5 ராஜாக்களோடு யுத்தம் பண்றாங்க. யுத்தம் பண்ணி 4 ராஜாக்கள் ஜெயித்தாங்க, 5 ராஜாக்கள் தோத்துட்டாங்க. இந்த 4 ராஜாக்கள் லோத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. லோத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இத கேட்ட உடனே ஆபிரகாம் புறப்பட்டு போடாரு பாருங்க. 318 பேரை கூட்டிட்டு 4 ராஜானா 4 ராஜாட்ட எத்தனை படம் இருக்கும்? ஒவ்வொரு ராஜாட்டையும் எவ்வளவு படம் இருக்கும்? வெறும் 318 பேர். நான் ஒரு சுருக்கமா ஆவிக்குரிய இதான் சொல்றேன்.
எவன் பிடிச்சிட்டு போறான்னு சரி, சாத்தா சிறை ஆத்மாக்களை சிறை பிடிக்கிறானா, ஜனங்களை சிறை பிடிக்கிறானா, ஊழியத்தை வளர்ச்சி தடுக்கிறானா, ஆசீர்வாதம் தடுக்கிறானா, பட் இருக்கிற வெறும் 300 பேர் கொஞ்சம் பேரை கொண்டு நீ முழங்கால் போட்டு நீ ஜெபம் பண்ணி நீ போராடினா கட்டாயம் அதை திருப்பி கொள்ளும்படி தேவன் உனக்கு கிருபை கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். திருப்பி கொள்ளுகிற ஒரு அபிஷேகம், எல்லாரும் சொல்லுங்க. திருப்பி கொள்ளுகிற அபிஷேகம், ஜெயிக்கிற ஒரு அபிஷேகம், ஓட ஓட விரட்டுகிற ஒரு அபிஷேகம். 4 ராஜாக்களை ஓட ஓட விரட்டுறான். கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். போராடுகிற ஒரு அபிஷேகம், ஜெயிக்கிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நம்ம மேல வைத்திருக்கிறார். நல்ல விசுவாசத்தோடு கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. விசுவாசத்தோடு கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன கொண்டு ஆண்டவர் அதை செய்வார். ஆமென். இந்த ஆபிரகாம் தைரியத்தை பாருங்க. 4 ராஜா இல்லையா வரான், பயமே இல்லை. அதான் தைரியம். எல்லாரும் பக்கத்துல சொல்லுங்க, எதை கண்டு பயப்படக்கூடாது. நாம் கர்த்தருடைய பிள்ளை, நாம் போராடு முழங்கள் போட்டு யுத்தம் பண்ணினா ராஜாக்களும் நம்மளை பார்த்து ஓடுவான். ராஜாக்கள் சிறை பிடித்ததை நம்ம திருப்பி கொள்ள போகிறோம். உங்களை எத்தனை ஆசீர்வாதங்களை எந்த மனுஷன் எல்லாம் சிறைப்பிடித்தானோ இன்னைக்கு தேவ வார்த்தை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ போராடி திருப்பி கொண்டு வர போகிறாய். போராடி அத்தனையும் திருப்பி கொண்டு வர போகிறார். அத்தனையும் நீ திருப்பி கொள்ளக்கூடிய ஒரு நாளை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். விசுவாசத்தோடு ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல உள்ள கையை பிடித்து சிரிச்ச முகமா சொல்லுங்க, நான் போராடுவேன், மேற்கொள்வேன், திருப்பி கொள்ளுவேன், கர்த்தர் எனக்கு துணை செய்வா. அல்லேலூயா. சரி, என்ன நான் நேரம் இல்லைன்னா சுருக்கமா முடிக்கிறேன். இப்ப பாருங்க, இப்போ திருப்பி ஜெயித்துட்டு வரும்போது சோதோமின் ராஜா போறான். ஆபிரகாமை பார்த்து சோதோமின் 20ஆம் வசனம் 21ஆம் வசனம். ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீ எடுத்துக்கொள்ளும். அதுக்கு ஆபிரகாம் என்ன தெரியுமா சொன்னா, எப்பா ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு பாதரை செருப்பு கூட நான் எடுக்க மாட்டேன், பாதராசின் வார கூட அள்ளில சொல்லுங்களேன், எனக்கு ஒண்ணு வேண்டாம், எனக்கு எல்லாம் தருவார் தேவன். புரியுதா உங்களுக்கு? சோதோமின் ராஜா, பொருட்களை நீ வச்சுக்கையா, ஆட்களை எனக்கு தான், எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் ஐயா, எனக்கு ஒண்ணுமே. கர்த்தர் மேல நம்பிக்கை. வேதம் சொல்லுது, அவரை சீமானாய் கர்த்தர் மாற்றினார். ஒரு அழில சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் விசுவாசியினுடைய அழகு, தேவ பிள்ளையினுடைய அழகு. இந்த பொருட்கள் மேல ஒரு வெறுப்பு. ஆமென். எல்லா கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் உங்களை திருப்பி கொள்கிற ஒரு ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். ஒரு நிமிடம் ஜெபிங்க, ஒரு நிமிடம். ஆமென். எல்லா தேவ பிள்ளை ஒரு நிமிடம் கண்களை மூடி, ஆண்டவரே நம்முடைய உன்னத பிரசன்னத்தினால, உன்னத ஆசீர்வாதத்தினால எங்களை ஊழியங்களை ஆசீர்வதிங்கப்பா. நாங்கள் சில நன்மைகளை திருப்பி கொள்ள வேண்டும். சத்துரு சிறைப்பிடித்த நன்மைகளை நாங்கள் திருப்பி கொள்ள இந்த கால வேளையில ஒரு புதிய பலனை எங்களுக்கு தாரும், புதிய ஒரு அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இன்னைக்கு நாங்கள் திருப்பி கொள்ளக்கூடிய ஒரு அதிகாரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. ஒரு வல்லமை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே, ஒரு அபிஷேகம் எங்களுக்கு வேணும். எல்லாரும் ஆவியில நனைந்து ஒரு நிமிடம் உற்சாகமா ஜெபம் பண்ணுங்க, உற்சாகமா ஜெபம் பண்ணுங்க. ஒரே ஒரு நிமிடம். ஹல்லேலூயா. துடபலபா சந்துரபலபா ரிகமனவவுடா நீரா ஷரா லகத்தனரபா. ஹல்லேலூயா. திருப்பி கொள்ளுகிற ஒரு அபிஷேகத்தை எங்களுக்கு தாரு, திருப்பி கொள்ளுகிற ஒரு அபிஷேகத்தை எங்களுக்கு தாரு, திருப்பி கொள்ளுகிற ஒரு அபிஷேகத்தை தாரு. எல்லா கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துக பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் சத்துரு சிறைப்பிடித்த ஜனங்கள் திரும்பி வருவார்களாக. 4 திசையில் ஜனங்கள் வருவார்களாக. சிறைப்பிடித்த ஜனங்கள் திரும்பி வருவார்களாக. ஜனங்கள் ஆரோக்கிய வருவார்களாக. விடுதலையோடு வருவார்களாக. glory. துடபாலபாலா சந்தரபாலா விகாரபா துடபாலா ரியாந்தரபாலபவுடபா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். 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 ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. இப்படி அற்புதம் நடக்கட்டும், இப்படி அதிசயம் நடக்கட்டும், இப்படி பலத்துக்கு நடக்கட்டும். ஜனங்கள் விடுதலையோடு ஆராதிக்கட்டும். glory. தாராதாலா ராபா ஷாலகாராதாலா ரிபாலகாராதாலா சந்தரவாலபா உடரவாலவாலபா. glory. praise the lord, praise the lord, praise the lord, praise the lord, praise the lord. மகிமையானவரே, மகிமையானவரே, மகிமையானவரே. நீங்க அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி அப்பா, செய்யப்படுறதுக்கு நன்றி அப்பா. ஓ ரிபாலபாலா சந்துரபாலா. நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேளைக்காகவே நன்றியோடு துதிக்கிறோம். இப்படி சபத்திலே கடந்து வந்து ஆராதிக்க துதிக்க நீ தந்த கிருபைகளுக்காக நன்றி. ஊழியத்தை எல்லைகளை பெரிதாக்குங்க,
ஊழியத்தில் எல்லைகளை ஆசீர்வதிங்க. நீங்க நாங்கள் கேட்டது போல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த ஊழியத்திலே கர்த்தர் கொண்டு வாங்கப்பா. ஒரு ஆண்டவரே உருவாக்குற வல்லமை ஒன்றுமில்லாத ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு எண்ணி முடியாத ஜனத்தை உருவாக்குவேன் என்று சொன்னீரே. தூளத்திலேயாய் பெருக்கப்படுவேன் சொன்னீங்களே. ஒரு பெருக்கத்தை கட்டளெடுக்கப்பா. ஆண்டவரே சிறைபிடிக்கப்பட்டவர்கள் மீண்டும் வரப்படத்தக்கதாக, ஜெயிக்க அவைகளை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக, திருப்பிக் கொள்ள ஒரு அதிகாரத்தை வைகாண்டவரே, கிருபையை வைகாண்டவரே, பலத்தகிரிகளை செய்யப்பா. லாபத்திற்கு மகிமைப்படுத்துங்க. ஊழியர் அம்மாவை பலப்படுத்துங்க. பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் கிருபை, விசுவாச பிள்ளைகள், குடும்பங்கள் எல்லாரும் மேலும் நன்மை கிருபை தொடரட்டும். இப்படி வரைக்கும் எங்களை ஆயத்தப்படுத்தும். மக்கள் வாழ கிருபைகளை தார். மகிமை கனமெல்லாம் மகிமை தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thank you.